வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.3ல ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கிவன் கொடுத்துறாங்கன்னா let f equal to set of ordered pair x, y such that x, y belongs to capital N and y equal to 2x be a relation on N. Find the domain, codomain and range. Is this relation a function? அப்படின்னு ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணணும். இப்போ கிவன் வந்து x belongs to capital N equal to x என்ன வரும், set of 1, 2, 3. அதுபோல் y belongs to n implies y equal to 1, 2, 3 up to நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். y equal to 2x. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆர்டர் பேர் ரிலேஷனுக்கு ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு y equal to 2xன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா, இதில் எக்ஸோட வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி ஒய்யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ x is equal to என்னது 1, y equal to 2x. அப்போ 2 அந்த எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு 2. ஓகேவா? இது சிம்பிளாக எப்படி ஆர்டர் பேர் எழுதலாம், 1, 2. ஓகேவா? 1, 2. அடுத்தது x is equal to 2ன்னு கொடுக்குறேன். அப்போ y equal to என்ன வரும், x is equal to 2. இப்போ y equal to 2 into y equal to 2 into 2. ஓகேவா? equal to 4. this implies என்ன வரும், நம்ம x வர வேல்யூ என்னது 2வா? அப்போ 2, 4. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு x is equal to 3. x is equal to 3ன்னு கொடுக்குறோம். இப்போ y equal to 2 into 3. y into 2, 3னா 6. this implies என்ன வரும்னா 3, 6. ஓகேவா? இது நேச்சுரல் நம்பர்னால எப்படி நமக்கு இதை ஆர்டர் பேர் எழுதணும். 1, 2, 2, 4, 3, 6 அப்படி நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். எக்ஸு கிவன் எக்ஸ் என்னது நேச்சுரல் நம்பர். அப்போ 1, 2, 3, 4, 5 அப்படி போயிட்டே இருக்கும். எக்ஸ் என்னது நேச்சுரல் நம்பர். 1, 2, 3, 4, 6, 8 நம்ம வந்துச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு டொமைன் கேட்டிருப்பேன். இது வந்து ஆர்டர் பேர் வச்சு குறிச்சிடலாமா. கிவன் இன்புட் 1 கொடுத்தா என்ன வருது நமக்கு 2. அடுத்து நெக்ஸ்ட்டு 2 கொடுத்தா என்ன வருது 4. அடுத்து 3 கொடுத்தா என்ன வரும் 6. ஓகே. அடுத்து 4 கொடுத்தா 8 அது மாதிரி வரும். ஓகேவா? இப்போ இதில் டொமைன் என்ன கண்டுபிடிக்கணும். டொமைன்கிறது என்னென்னா, டொமைன்கிறது இன்புட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது எக்ஸோட வேல்யூன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிவன்னா 1, 2, 3 அப் டு இது. அடுத்து கோடொமைன்ங்கிறது, கோடொமைன்னா என்ன மீனிங்னா, கோடொமைன்கிறது எக்ஸோட வேல்யூ. கோடொமைன்கிறது என்னது எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. கோடொமைன்கிறது என்னது ஒய்யோட வேல்யூ. ஒய்யும் என்னது நமக்கு ஒய்யும் நேச்சுரல் நம்பர் தான். அப்போ எப்படி எழுதலாம் 1, 2, 3, 4 அப் டு நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ரேஞ்ச். ரேஞ்ச்னால் என்ன, ரேஞ்சுங்கிறது அவுட்புட் அதாவது ரிசல்ட். ஓகேவா? ரிசல்ட் என்ன நமக்கு 2, 4, 6 அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த கிவன் ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன்னா என்ன மீனிங்னா, இந்த டொமைன் அதாவது எக்ஸோட வேல்யூ எல்லாமே என்ன இருக்கணும், ஒய்யில் உள்ள சம் வேல்யூவோட நம்ம என்ன இருக்குது ரிலேட் ஆகிருக்கணும், மேப் ஆகிருக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது 1 இருக்கா, டொமைன் என்ன 1 ரிலேட்டட் 2, 2 ரிலேட்டட் 4, 3 ரிலேட்டட் 6. அடுத்து சம் வேல்யூ கொடுத்தா 4 என்ன இருக்கும் நமக்கு ஒய்யோட ரிலேட் ஆகிருக்கும். அப்போ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். Therefore, it is a function. ஓகேவா? X is again sum. Let x is equal to set 3, 4, 6, 8. Determine whether the relation R equal to set ordered per x, f of x such that x belongs to capital X, f of x is equal to x squared plus 1 is a function from x to n ன்னு சொல்லியிருக்காங்க.
என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதில் நம்ம ஒய்யுக்கு அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன மீனிங்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதில் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி இது ஒரு எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷனானு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா given x is equal to 3. ஓகேவா? அதில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் 3. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன வரும் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 3 ஸ்கொயர் என்ன வரும் 9. 9 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 10. ஓகேவா? எப்படி ஆர்டர் பண்ண எழுதுறோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூவா இப்போ 3, 10. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்ன 16 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 17. இது எப்படி ஆர்டர் பேரில் எழுதலாம்னா 4, ஃபஸ்ட்டு எப்போதுமே ஆர்டர் பேர் எழுதும் போது எக்ஸோட வேல்யூ தான். எக்ஸோட வேல்யூ என்னது 4. 4, 17. ஓகே, அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ எஃப் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 6 ஸ்கொயர் என்ன வரும் 36. 36 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 37 ஈக்குவல் டு ஆர்டர் பேர் எப்படி எழுதணும் 6, 37. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 65. 65. திஸ் இம்ப்ளைஸ் ஆர்டர் பேர் ஆஃப் 8, 65. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர் எழுதுறதா என்ன கண்டுபிடிக்கணும் ஃபங்க்ஷனான்னு ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர் எழுதிக்கலாம். ஆர்டர் பேர் என்ன வரும் 3, 10, 4, 17, 6, 37, 8, 65. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒரு ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு ப்ரூஃப் பண்ணால் என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராம் வரையணும். அப்புறம் ஆரோ டயக்ராம் ஆரோ டயக்ராம் ஃபஸ்ட்டு என்ன வரும், எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ ஓகேவா, எக்ஸோட கிவன் என்ன கொடுத்துருக்காங்க 3, 4, 6, 8. இது எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ். அடுத்து என்ன கிவன் சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் டு என். அப்போ வந்து நம்ம ஒய் பதிலாக என்னன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ என்ன கிவன் ரிசல்ட்டோ அதை அப்படியே எழுதிக்கணும். கிவன் ரிசல்ட் என்னது 10. அவுட்புட் இது 10, 17, 37, 65. ஓகேவா, இது வந்து கேபிட்டல் என் எக்ஸ் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இது என்னென்னு எடுத்துருக்கேன் என்னன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, அது வந்து ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஒய்ன்னு கொடுக்கலாம் அல்லது என்னன்னு கொடுக்கலாம். சம்மில் என்னன்னு கொடுத்தா என்னன்னு எடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ 3 நம்ம வந்து இன்புட் கொடுத்தா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது 10. அடுத்து 4 கொடுத்தா என்ன வருது 17. அடுத்து 6 கொடுத்தா என்ன வருது 37. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட்டு 8 கொடுத்தா என்ன வருது 65. அப்போ ஃபங்க்ஷன் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், அதாவது எக்ஸில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் என்ன இருக்கிறோம், ஒவ்வொரு எலிமெண்ட்டும் என்ன இருக்கணும், என்னோட அதாவது ஒய்யோட வேல்யூவோட என்ன இருக்கணும் ரிலேட் ஆகிருக்கணும், அதாவது மேப் ஆகிருக்கணும். ஓகேவா, அப்போ 3 எதோட மேப் ஆகிருக்கு 10ஓட மேப் ஆகிருக்கு. 4 வந்து 70ஓட மேப் ஆகிருக்கு. 6 வந்து என்னது 37ஓட மேப் ஆகிருக்கு. ஓகேவா, 8, 65. ஓகேவா, அப்போ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். தர்ஃபோர் இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஓகேவா, என்ன எழுதிக்கலாம், எவ்ரி எலிமெண்ட் as a யூனிக் இமேஜ். ஓகேவா, இமேஜுங்கிறது இந்த ஒய்யோட இது வந்து ப்ரீ இமேஜின் பேர். ஓகேவா, next is third sum. Given the function f such as x implies x squared minus 5x plus 6
evaluate f of minus 1, f of 2a, f of 2, f of x minus 1 நம்ம ஃபைண்ட் பண்ணணும். என்ன given கொடுத்துருக்காங்கன்னா ஒரு quadratic equation கொடுத்துருக்காங்க. given quadratic equation என்ன? f of x is equal to x square minus 5x plus 6. ஓகேவா? நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனா f of minus 1. f of minus 1 என்ன மீனிங்னா அந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ண அவ்வளோதான். f of 2a என்ன மீனிங்? எக்ஸுக்கு பதிலாக 2a சப்ஸ்டியூட் பண்ணணும். f of 2னா எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். f of x minus 1 என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலாக x minus 1 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? f of minus 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கிவன் ஈக்குவேஷனில் -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒரு -1 the whole square 5 into -1 plus 6. இப்போ -1 the whole square என்ன ஆகும்? நமக்கு +1 ஆகிடும். ஓகேவா? 1 minus into minus என்ன ஆகும்? +5 plus 6. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? 12. அப்போ f of -1 equal to 12. f of -1 equal to என்னது? 12. அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் டிவிஷன் f of 2a என்ன வரும்? f of 2a. f of 2a என்ன? இந்த ஈக்குவேஷனில் அந்த 2a சப்ஸ்டியூட் பண்ண சிம்பிள் தான். அப்போ 2a the whole square minus 5 into 2a plus 6. ஓகேவா? இப்போ 2 ஸ்கொயர்னா என்ன எழுதுவோம்? 2 into 2. ஓகேவா? அப்போ 2a the whole squareனா என்ன மீனிங்னா 2a into 2aன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 2a into 2a என்ன வரும்? 4. a into a என்ன வரும்? நமக்கு a ஸ்கொயர். ஓகேவா? அப்போ 4a ஸ்கொயர் 5 into 2 என்ன வரும்? 10. அப்போ -10a plus 6. ஓகேவா? அப்போ f of 2a equal to என்னது? ஈக்குவேஷன் 4a ஸ்கொயர் minus 10a plus 6. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் டிவிஷன் f of 2. அப்போ என்ன வரும்? அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். வெரி சிம்பிள். ஓகேவா? அப்போ 2 ஸ்கொயர் minus 5 into 2 plus 6. ஓகேவா? இப்போ 2 ஸ்கொயர் என்ன வரும்? மீனிங் 2 into 2 அவ்வளோதான். ஈக்குவல் டு 4. அப்போ என்ன வரும்? இங்கே 4 minus 5 into 2 10. ஓகேவா? ப்ளஸ் 6. இந்த ப்ளஸ் 2 என்ன ஆட் பண்ண என்ன வரும்? 10 minus 10 ஈக்குவல் டு 0. அப்போ f of 2 equal to 0. அடுத்த நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் f of x minus 1. f of x minus 1. ஓகேவா? அப்போ x minus 1னா அந்த எக்ஸுக்கு பதிலாக x minus 1 சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே? அப்போ x minus 1 the whole square minus 5 into x minus 1 plus 6. ஓகேவா? இப்போ x minus 1 the whole square என்ன ஃபார்முலா? a minus b the whole square ஃபார்முலா. ஓகேவா? அப்போ a minus b the whole square ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேவா? இப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸு. பிக்கு பதிலாக என்ன இருக்குது? நமக்கு 1ன்னு எடுத்துக்கணும். 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்டா பி ஸ்கொயர்டா? இது வந்து ஏவாக கன்சிடர் பண்ணிக்கணும், இதை பியாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? அது பி ஸ்கொயர்னா என்ன வரும்? நமக்கு 1 மைனஸ் 2 இன்ட்டு ஏங்கிறது எக்ஸா? அப்போ 2x. பிங்கிறது 1. இதை போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே 5 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? நமக்கு மைனஸ் 5x. இந்த மைனஸ் 5ம் இந்த மைனஸ் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? நமக்கு ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 2x இன்ட்டு 1 என்ன வரும்? நமக்கு மைனஸ் 2x மைனஸ் 5x 5 ப்ளஸ் 6 என்ன வரும்? 11. ஓகேவா? இப்போ எப்போது ஈக்குவேஷன் எழுதும் போது எப்படி எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது எக்ஸோட வேல்யூ அடுத்து கான்ஸ்டன்ட். ஓகே? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இங்கே மைனஸ் 5 இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வரும்? ரெண்டுமே சைன் என்ன இருக்குது? மைனஸ். அப்போ என்ன வரும்? மைனஸ் 7x என்ன வருமா? மைனஸ் 7x. ஓகே? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x. இப்போ நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 11 + 1 = 12.
ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12. அவ்வளோதான், வெரி சிம்பிளான சம். ஒன்லி ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஈக்குவேஷனில் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஓகே, இங்கே ஃபிகர் பாருங்கள். ஸோ அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சிருக்கோம். இங்கே என்னது எக்ஸு, இது எக்ஸு, எக்ஸ் டேஷ், இது வந்து என்னது ஒய். ஓகே, ஒய் இது வந்து கிவன் வந்து நமக்கு இதில் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம். இங்கே என்னது 0, அதுக்கு நேரம் 9, அடுத்தது 2னா 6, எஃப் ஆஃப் 4னா 3, அடுத்து நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 6னா என்னது எஃப் ஆஃப் 7, எஃப் ஆஃப் 7 6, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு 1 வரும் 10 வரும். இப்போ நம்ம இதை நோட் பண்ணலாம். எஃப் ஆஃப் 0ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 0னா எக்ஸோட 0வாக இருக்கும் போது இங்கே இந்த லைன் வந்து எங்கே நமக்கு டச் ஆகுது நம்பரில் அது அந்த வேல்யூவை எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ எங்கள் மேப் என்ன இங்கே இருக்குது, 9 இருக்கா? அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 9. ஓகேவா? அடுத்து பி என்ன கேட்டிருக்காங்க, பி வந்து எஃப் ஆஃப் 7. ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் 7 எங்கே இருக்குது, இங்கே 6. ஓகேவா? அப்ராக்சிமேட்டு தான், இங்கே 6. ஓகேவா? 6. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் 7 ஈக்குவல் டு அந்த லைன் எங்கே டச் ஆகுதோ அதை எழுது, ஈக்குவல் டு 6. அடுத்து நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2. சி வந்து என்னது எஃப் ஆஃப் 2. 2ங்கிறது இந்த இதெல்லாம் எக்ஸோட வேல்யூ, ரைட்டா? இது ஒய்யோட வேல்யூ. எஃப் ஆஃப் 7 எக்ஸு 7ஆக இருக்கும் போது என்னென்னு அர்த்தம், இது எக்ஸோட வேல்யூ தானே. இப்போ எஃப் ஆஃப் 2னா எக்ஸு 2ஆக இருக்கும் போது என்ன வேல்யூ, எஃப் ஆஃப் 2ஆக இருக்கும் போது எங்கே டச் ஆகிருக்கு, இதுக்கு நேராக நமக்கு இந்த லைன் போட்டால் உங்களுக்கு நல்லா கரெக்டாக தெரியும் இந்த லைன். ஓகேவா? அப்போ என்ன வரும் நமக்கு எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 6. அடுத்து நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 10. டி ஈக்குவல் டு என்னது எஃப் ஆஃப் 10. எஃப் ஆஃப் 10 இங்கே இருக்கா? இப்போ எஃப் ஆஃப் 10னா இங்கே என்ன வருது நமக்கு வேல்யூ 0. ஓகேவா? அடுத்து ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது இது எக்ஸு, இது ஈக்குவல் டு என்னது ஒய்யோட வேல்யூ 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தா நமக்கு 1 கிடைக்குன்ட்ருக்காங்க. அப்போ இந்த 1க்கு நேராக இங்கே பாருங்கள், 1க்கு நேராக இந்த லைன் எங்கே டச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன எடுத்துக்கலாம், 9.5 இடையில தானே இருக்குது. அப்ராக்சிமேட் வேல்யூ தான், அக்யூரேட் கிடையாது. என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9.5 எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9.5 இருக்கும் போது நமக்கு ஒய்யோட மதிப்பு என்னது 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் டிவிஷன், டிஸ்கிரைப் த ஃபாலோவிங் டொமைன் ரேஞ்ச். டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன்றது நம்மளோட எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ என்ன 0லேருந்து 10 வரைக்கும். ஓகேவா? அதான் எழுதியிருக்கோம். செட் 0, 1, 2, 3, 4, 5, 6, 10. அது எப்படி எழுதலான செட்டில் எக்ஸ் சச் தட் 0 லெஸ் than or equal to x less than or equal to 10. எக்ஸ் பிளாங்ஸோ என் நம்பர் எழுதியிருக்கோம். அடுத்த ரேஞ்ச்னா என்னது, ஒய்யோட ரேஞ்சுங்கிறது என்னது ஒய்யோட வேல்யூ. ஓகேவா? ஒய் என்ன இருக்குது 0லேருந்து 9 வரைக்கும் தான். அப்போ என்ன எழுதலாம் நமக்கு 0லேருந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 9 வரைக்கும் இருக்குது. அதை எப்படி எக்ஸ் சச் தட் 0 லெஸ் than or equal எக்ஸ் லெஸ் than or equal to 9. எக்ஸ் பிளாங்ஸோ ரியல் நம்பர். நெக்ஸ்ட் அடுத்த ஃபோர்த் டிவிஷன், வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப். அதாவது இமேஜ் ஆஃப் 6 என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸோட வேல்யூவில் என்ன சொல்லுவாங்க, ப்ரீ இமேஜ்னு சொல்லுவாங்க. இமேஜுங்கிறது ஒய்யோட மதிப்பு. இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், எக்ஸில் உள்ள 6க்கு தான் ஒய்யில் என்ன மதிப்பு இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது எக்ஸோட வேல்யூவில் என்னது ப்ரீ இமேஜ், ஒய்யோட வேல்யூவில் என்னது நமக்கு இமேஜ். அப்போ இந்த 6ஓட இமேஜ் என்னென்னு பார்க்கணும். இங்கே 6 அப்ராக்சிமேட்டாக தான் பார்ப்போம். 6 இமேஜ்னால் இங்கே என்ன வரும், இங்கே 5 என்ன வரும் நமக்கு 5 இங்கே குறிக்கும். ஓகேவா? இதான் என்னது இமேஜ் ஆஃப் 6. இமேஜ் ஆஃப் 6, இமேஜ் ஆஃப் 6 என்னது 5. ஓகேவா? இதான் இங்கே எழுதியிருக்கு. ஓகேவா? இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, at next day fifth sum,
let f of x is equal to 2x plus 5 if x not equal to 0 then find f of x plus 2 minus f of 2 divided by x. அதாவது f of xக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. given f of x is equal to 2x plus 5. ஓகே, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? find f of x plus 2 minus f of 2 divided by x equal to என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம என்ன பண்ணோம், இந்த f of x equal to 2x plus 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு x plus 2 போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகேவா, அப்போ f of xயில் நான் வந்து என்ன பண்ணுறேன், f of x plus 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா, அப்போ f of x plus 2 2 into x plus 2 plus 5. ஓகேவா, இப்போ இந்த 2வால் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும், 2x plus 4 இங்கே plus 5. அப்போ என்ன வரும் நமக்கு, 2x plus 9. இது என்னது, f of x plus 2ஓட வேல்யூ, x plus 2ஓட வேல்யூ. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், f of 2. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், f of 2. இப்போ f of 2னா என்ன வரும், 2வா, 2 into 2 plus 5. 2 into 2 என்ன வரும், 4ஆ, அப்போ 4 plus 5, 4 plus 5 equal to 9. இப்போ f of 2 என்ன வரும்னா, f of 2ஓட வேல்யூ என்னது, 9. f of 2ஓட வேல்யூ என்னது, 9. ஓகேவா, இப்போ இந்த நம்ம இதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். given என்ன கொடுத்துருக்காங்க, f of x plus 2 minus f of 2 divided by x. ஓகேவா, x equal to f of x plus 2 என்ன, இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா, அப்போ 2x plus 9. என்ன இருக்குது, மைனஸா, f of 2ஓட வேல்யூ என்னது, 9 டிவைடட் பை என்னது, x. ஓகேவா, இது மைனஸ் 9 ப்ளஸ் 9 கேன்சல் ஆகிடும். இப்போ ஈக்குவல் டு 2x டிவைடட் பை எக்ஸ். எக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாமா, டிவைடண்டும் மேலே இருக்குது, நியூமரேட்டர் இருக்குது. அப்போ ஈக்குவல் டு என்னது, 2. இப்போ ஆன்சர் ஈக்குவல் என்ன வரும் நமக்கு, வேல்யூ வந்து 2 தான். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you so much.